ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A to A சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட். என்ன ஸ்வீட்னா பால் போலி சொல்லலாம். பூரி பொரித்து பாலில் போடுறது தான் பால் போலி. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அதை ரவையில் பண்ண போகிறேன். மைதா மாவுலேயும் பண்ணுவான், ஆட்டா கோதுமை மாவுலேயும் பண்ணலாம். நான் ரவையில் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கப்பு ரவை எடுத்துக்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு கப்பு ரவை எடுத்துக்கிறேன். ஓகேயா? அந்த ரவையை நம்ம நல்லா பசைஞ்சு ஊற வைக்கணும். ரவை இப்போது குண்டாக இருக்குது, நல்ல பெருசு பெருசாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் ரவையை நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை காட்டுறேன் பாருங்க. இதுதான் ரவையை அப்படியே வெறுமனை மிக்சியில் அரைச்சது. இப்போ அந்த ரவையை நம்ம போட்டு மாவாக பிசையலாம். ஏன்னா இந்த ரவை கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் நான் அப்படியே அந்த ஒரு கப்பை மிக்சியில் போட்டு அரைச்சி மாவாக்கியிருக்கேன். ஒன்றும் செய்யலாம், அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிருக்கேன், அவ்வளோதான். இதில் இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம்? துளியோண்டு உப்பு. சும்மா வெறும் மாவு பிசையக்கூடாது, அதுக்காக துளியோண்டு உப்பு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கீ, அவ்வளோதான். இதை போட்டு நல்லா கலந்து விட்டு தண்ணி விட்டு பிசையணும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுப்போம். எவ்வளவு தேவையோ அவ்வளவு தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம பிசைஞ்சுப்போம். இந்த மாதிரி ரவையை நல்லா பசைஞ்சு ஊற வச்சுருவோம். நல்லா 1 hour ஊறட்டும். அந்த ரவை நல்லா ஊறி நல்ல மாவு பதத்துக்கு நமக்கு இடுறதுக்கு வாகாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம இட்டு பூரி பொரித்தாலும் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி மாவை பசைஞ்சு வச்சுருங்கோ. அப்படியே ஒரு துணி போட்டோ தட்டு போட்டோ மூடி வச்சுருங்கோ. 1 hour கழித்து அதை ஆயிடும். மாவு ஊறின்னு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ஒரு லிட்டர் இல்லைன்னா 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர்னு வச்சுக்கோங்களேன், பாலை எடுத்து நல்லா கொஞ்சம் திக்கு பாலாக வாங்கி அதில் நம்ம தண்ணி ஊற்றாமல் அடுப்பில் வச்சு சுண்டை காய்ச்சணும். இப்போது பால் காஞ்சு குறுகின்றே இருக்குது. பால் காஞ்ச உடனே நல்லா காஞ்சு முடிக்கிற நேரத்துக்கு நல்ல திக்காக வரும். அந்த ஆடையெல்லாம் அதுலேயே எடுத்து போட்டு நம்ம காய்ச்சணும். அப்போ தான் பால் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த பால் நல்லா காஞ்ச அப்புறமா இதில் ஒரு 10 பாதாம் பருப்பு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஏலக்காய் பொடி, ஜாதிக்காய் பொடி எல்லாமே சேர்த்து இதில் கொஞ்சம் குங்குமப்பூ இருக்கிறவா குங்குமப்பூவும் போட்டு எல்லாமே கலந்து எடுத்து வைக்கணும். இதுதான் பால் போலிக்கு தேவையான பால். அடுத்தது நம்ம பசைஞ்ச மாவை எடுத்து பூரி பொரிக்க போகிறோம். அது நெய்யில் பொரிக்கலாம், நெய்யில் இல்லைன்னா ஆயிலையும் பொரிக்கலாம். அது அவாவா விருப்பம். அந்த பூரி பொரிச்சுட்டு இந்த பாலை அதில் பூரியை அந்த பூரியாக பொரிச்சதை எடுத்து பாலுக்குள்ளே போட்டு கொதிக்க விட்டு எடுத்து வைப்பான். ஆனால் அதெல்லாம் ரொம்ப ஊறி போயிடும். அதனால என்ன பண்ணலாம், நம்ம பிளேட்டில் பூரியை வச்சுட்டு அது மேலே இந்த பாலை எடுத்து ஊற்றலாம். நல்லா பால் இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும், பார்ப்போம். பார்த்தீங்களா பால் எப்படி குறுகி ஆடை மேலே வந்துகிட்டே இருக்குன்னு. எவ்வளோக்கு எவ்வளவு பால் காயிறதோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டு தான். நம்ம இந்த மாதிரி பாலை நல்லா குறுக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிகிட்டே நம்ம முதல்ல விடுவோம். இல்லைன்னா இன்னொரு பாத்திரத்தில் பண்ணலாம். எடுத்து போட்டு நான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். பால் நல்லா காஞ்சி நிறைய குறுகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இதில் ஏலக்காய் பொடி போட போகிறேன், ஜாதிக்காய் பொடி கொஞ்சம் போடுறேன், குங்குமப்பூ கொஞ்சம் போடுறேன். இதிலோட இப்போ நம்ம அரைச்சி வச்ச பாதாம் விழுது கலக்க போகிறேன். இந்த வாசனை சமாதானம் போட்டாச்சு. ஏலக்காய், ஜாதிக்காய், குங்குமப்பூ எல்லாம். இனிமேல் அடுத்தது பாதாம் பேஸ்ட்
10 பாதாம் எடுத்து தோலை உரித்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை இதோட கலக்க போகிறேன். நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போடலாம். ஸ்வீட் வந்து அவாவா விருப்பம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட போகிறேன். இது வந்து டேபிள் ஸ்பூனோட சின்னது, அதனால் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தாராளமாக போடலாம். இந்த பாலுக்கு ஸ்வீட்டு இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு, உங்களுக்கு அப்படி பாதாமும் சேர்ந்து கொதிக்கணும்னு நினச்சேன்னா இப்போ அடுப்பு ஆன் பண்ணினேன்னா ஒரு கொதி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நானும் ஒரு நிமிஷம் காட்டுறேன் பாருங்க. அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம். நான் பாதாம் நல்லா ஊற வச்சு நைஸாக அரைச்சாச்சு. இருந்தாலும் ஒரு நிமிஷம் வேணும்னா அடுப்பில் திருப்பியும் நல்லா சூடாக காய்ச்சிட்டு எடுத்து வச்சுருவோம். அடுத்தது பூரி இட்டு பொரிக்க போகிறோம். அதை பார்ப்போம். மாவு எப்படி அடித்து பிசைஞ்சேன்னு ஒரு தடவை காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ தான் புரியும். இந்த மாதிரி மாவை நல்லா பசஞ்சுன்ட்டு இந்த குழவையால் நல்லா இப்படி 4 தட்டு தட்டினோம்னா நல்லா நெழுத்து கொடுத்துக்கும். திருப்பியும் அதை இப்படி திருப்பி போட்டு திருப்பியும் இப்படி தட்டேன். இதே கோதுமை மைதா மாவாக இருந்தால் இந்த மாதிரிலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ரவை இல்லையா, அதனால இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி இழுத்து இழுத்து நீவி இழுத்து இந்த மாதிரி எடுத்து உருண்டையாக உருட்டி எடுப்போம். இப்போ நம்ம பூரியாக இடலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி பூரியாக அப்படியே முழுசாக பொரிச்சிட்டு எடுத்து மடக்கிக்கலாம். இல்லை வேணும்னா இப்போவே தண்ணியை தொட்டு ஓரத்தை ஒட்டி கூட பொரிக்கலாம். அது உங்கள் விருப்பம். நான் பூரியாக தான் பொரிக்க போகிறேன். இப்போது இதே மாதிரி இன்னொரு பூரி இடுவேன். ரவையை நல்லா இந்த மாதிரி ஊற வச்சாதான் இழுத்துட்டு இட வரும். அதோடு இல்லை, நான் இந்த குழவியை வச்சு நல்லா தட்டினேன். மாவு மேலே நல்லா டொக்கு டொக்கு டொக்குன்னு தட்டி அடித்தேன். இப்போ நம்ம இதெல்லாம் ஆட்டுக்கல், அந்த இரும்புலக்க அதெல்லாம் இருந்தால் மாவை இடிப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இப்போ எங்கே செய்கிறது. அதனால் நான் இந்த மாதிரி இது வச்சு இந்த குழவியால் தட்டி மாவை நல்லா பிசைஞ்சு விட்டு நீவி விட்டு பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கோம். காஞ்சிருச்சு, போடலாம். இதில் நெய்யும் சேர்த்து வைக்கலாம், இல்லை நெய் மட்டும் வச்சும் பொரிக்கலாம். அது அவாவா ஹெல்த்து வெல்த்து எல்லாத்தையும் பொறுத்தது. அவ்வளோதான். இது ரொம்ப முறுமுறுன்னெல்லாம் எடுக்கக்கூடாது. நல்லா வேகணும். ரவையோலையும் நல்லா வேக விட்டுட்டு மீடியமாக அடுப்பு இருக்கணும். அவ்வளோ. மைதாவை பண்ணுறதா இருந்தால் ஹெல்த்துக்கு பயமாக இருக்குது. அதனால் நம்ம ரவையில் பண்ணால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹெல்த்தை பற்றி கொஞ்சம் யோசிக்க வேண்டாம். ரெண்டாவது கீ வச்சுக்கலாம், அது அவ்வளோ விருப்பம். அப்புறம் அதில் போட்டு நம்ம பால்லையே போட்டு கொதிக்க விட்டு எடுத்தோம்னா ஊறிக்கும். அது ரொம்ப ஊறி போயிடுச்சுனாலும் சவுக்கு சவுக்குன்னு இருக்குது. ஸோ அவ்வளோ விருப்பம். அதனால் நம்ம இந்த மாதிரி பூரியாக பொரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதை தட்டில் வச்சு மேலே அந்த பாலை ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ்,
பால் போலி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம பாலில் போட்டு கொதிக்க விட்டு சாப்பிடலாம். இல்லை இந்த மாதிரி பூரியாக பொரிச்செடுத்தும் சாப்பிடலாம். எப்படி வேணாலும் சாப்பிடலாம். ஓகே, இது மேலே நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலை இப்படியே மேலே இப்படியே விட்டுன்னு வரும். இப்படியே விடும்போதே அது ஊறி போயிட போகுது. அதனால தான் அதை தனியாக அதுக்குள்ளே போட்டு நான் கொதிக்க விட்டு ஊற விடலை. இதில் 2 பாதாம் பிஸ்தா, பால் போலி தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்போதும் போல் சொல்கிறது தான், லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். பாய்.